இருந்தால் நீ இன்சில் போடுறல அண்ணாமலைக்கு முன்னால அந்த இன்சிலுக்கு சொந்தக்காரனா இருந்தா உங்க ஆத்தா உங்க அப்பனுக்கே பெற்றிருந்தா அம்மால வாடா. நீ ஏற்கனவே நான் அறிவாலயத்துக்கு வருவேன், மவுண்ட் ரோடுக்கு வருவேன், நாளைய தமிழகம் மாண்புமிகு அண்ணன் துணை முதலமைச்சர் வாலிப கலைஞர் உதயநிதி ஸ்டாலின் சவால் விட்ட கூட்டம் வாடான்னு சொல்லிட்டு சொம்பு அண்ணன் குடியாத்தம் குமரனுக்கு 200 ரூபா கன்ஃபார்ம்ண்ணே. நீ போய் வாங்கிக்கணே. நீ பேசின பேச்சுக்கு 2000 கூட தருவாங்க நினைக்கிறேன். போய் வாங்கிக்கணே. டாஸ்மார்க்கில் சரக்கு தான் விற்கிறாங்க. பால் டாயில் விற்கிறாங்க. பால் டாயில் விற்கிறாங்கண்ணே. சரக்கில் விற்கிறது சரக்கு. அதில் ஊழல் பண்ணியிருக்கீங்க. 1000 கோடி ரூபா ஊழல். இடி முறையிட்டு சொல்லியிருக்காங்க. அதை விட்டுட்டு நீ அண்ணாமலை, எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை பேச உனக்கு என்ன அருகதை இருக்கு? அவர் படித்த படிப்பு என்ன? அநாகரிகமாக உனக்கு பேசிகிட்டு இருக்காங்க. அநாகரிக பேச்சு. திமுகனாவே என்ன? பாலியல், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இதெல்லாம் பண்ணவங்க தான் பிஜேபியில் இருக்காங்களா? ஒட்டுமொத்த கலவையே நீங்கள் தானேப்பா. திராவிட மாடல் அப்படின்னாவே நீங்கள் தான் அது காரணமே, மெயின் காரணமே. வாய் இருந்தால் என்ன வேணால் பேசிடுவியா நீ? என்ன பார் தொட்டு பாருங்கிற இந்த இது 5000 கடையில் டாஸ்மார்க்கில் பாஜக மகளிர் அணி சார்பில் போய் ஃபோட்டோ விட்டுறாங்க. முதல்வர் ஸ்டாலின் அவர்களை ஃபோட்டோ விட்டுறாங்க. அங்கே போய் நொட்டி பாரு. நீ சரியான ஆம்பளையாக இருந்தா நீ அங்கே போய் நொட்டி பாருங்க. வாய் இருந்தால் என்ன வேணால் பேசிடுவியா? வார்த்தை முக்கியம். அதாவது நாகரிகமாக பேசு. அநாகரிகமாக பேசினீங்கன்னா பாஜக தொண்டை ஒருத்தர் சும்மா இருக்க மாட்டான். 1000 கோடி ஊழல் இடி சொல்லியிருக்காங்க. 1000 கோடி ஊழல்னு மக்கள் வரிப்பணத்தை சுரண்டி நாட்டுக்கு மிகப்பெரிய வருமான இழப்பை ஏற்படுத்தினது இந்த திராவிட மாடல். ஆனால் நீங்கள் சொம்பு அடிக்கிறதுனா அடிங்கண்ணே. அதுக்காக எங்களுடைய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை பேச உனக்கு என்னென்ன அருகதை இருக்குது? அவர் படித்த படிப்பு என்ன? நீ எல்லாம் என்னமோ அண்ணாமலையை பற்றி பேசிகிட்டு இருக்க. இன்னும் அறிவாலயம் பார் தொட்டு பாருங்கிற. நான் சொல்கிறேன், இன்றைக்கி 5000 டாஸ்மார்க் கடையில் மகளிர் அணியில் பாஜக மகளிர் அணி சார்பாக நம்பர் 1 முதல்வர் ஐயா திரு ஸ்டாலின் அவருடைய புகைப்படத்தை ஒட்டுறாங்க. ஏன்னா டாஸ்மார்க்கில் அதாவது டாஸ்மார்க்கு சரக்கை வச்சு தான் இன்றைக்கி ஆட்சியே நடக்குது. அந்தளவுக்கு அவருடைய நம்பர் 1 முதல்வர் என்பதற்காக இன்றைக்கி எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டாஸ்மார்க்கையும் ஓட்டிகிட்டு இருக்காங்க. உன்னால் முடிஞ்சா என்னது? உன்னால் முடிஞ்சா என்ன நீங்கள் போய் வேணால் டாஸ்மார்க்கில் போய் ஓட்டுறவங்களை தடுத்து பாருங்கள், இல்லை தொட்டு பாருங்கள். இனிமேல் ஏதாச்சும் பாஜக மாநில தலைவர் எங்கள் அண்ணாமலை அவர்களை இப்படி சமூக வலைதளத்தில் தவறாக நீங்கள் பேசுனீங்கன்னா பார்க்கக்கூடிய பாஜக தொண்டு சும்மா இருக்க மாட்டான். சரியா? நாகரிகமாக பேசுங்க. அநாகரிகமாக கெட்ட வார்த்தைகள். எல்லாருமே ஒரு தாய் வயிற்றில் தான் பிறந்தோம். என்னண்ணே, நீங்களும் ஒரு தாய் வயிற்றில் தான் பிறந்தீங்க. அதனால் ஆம்பளையாக இருந்தால் அப்படி இப்படின்னு கெட்ட வார்த்தைலாம் பேசுகிறீங்க. இப்படி பேசும்போது தெரிகிறது, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். திமுக பேச்சாளர்கள் நீங்களாக இருக்கட்டும், குடியாத்தம் குமரனாக இருக்கட்டும், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியாக இருக்கட்டும், இப்படி பேடு வார்த்தை கெட்ட வார்த்தைகளை எதுக்கு சமூக வலைதளத்தில் பேசுகிறீங்க? இதை பார்க்குறவங்க நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம். சரிங்களா? உங்களுக்கு எப்படி உங்கள் தலைவர் முக்கியமோ அதுபோல் எங்களுக்கு எங்களுடைய பாஜக மாநில தலைவர் முக்கியம். அதனால் தனிநபர் தாக்குதல் என்பதை நிப்பாட்டிக் கொள்ளுங்க. இதுதான் உங்களுக்கு கடைசி எச்சரிக்கை. மாநிலங்களில் ஒயின் ஷாப் இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரலையே. டாஸ்மார்க் இருக்குது. ஆனால் அந்த டாஸ்மார்க்கில் ஊழல் இல்லையே. இப்போ டெல்லியை மிஞ்சிய ஊழல், சத்தீஸ்கரை மிஞ்சிய ஊழல், குடிக்கிற சரக்கில் ஊழல் பண்ணது நீங்கள். உங்கள் முதல்வர், அதாவது நம்ம முதல்வர் படத்தை பின்னாடி வச்சுருக்கீங்க. பார்த்து சூதானமாக இருங்க. நீங்கள் தான் சொன்னீங்க, நெத்தியில் ஆணியை வச்சு அடித்து ஃபோட்டோவை உங்கள் முதல்வர் ஃபோட்டோ உங்கள் நெத்தியிலே மாட்டிடுவாங்க, சூதானமாக இருங்க. மோடிஜி 5 லட்சம் போடுறேன்னு உங்கள்கிட்ட சொன்னாரா? அவர் என்ன சொன்னார்? இதை வச்சு எவ்வளோ நாளைக்கு தான் விட்டுவீங்க? அவர் சொன்னது ஒன்று, நீங்கள் சொல்கிறது ஒன்று. இப்போ மாற்றி பேசி தமிழக மக்களை முட்டாளாக்குறதா உங்கள் இது வேடிக்கையாக இருக்குது. அதானே? கருப்பு பணம் அந்த அளவுக்கு இருக்குது. அந்த பணத்தை மீட்டெடுத்தால் ஒவ்வொருத்தருடைய வங்கி கணக்கிலையும் 15 லட்சம் போடலாம் தான் சொல்லியிருக்காரு. ஒழிஞ்சு நான் 5 லட்சம் ஒருத்தருக்கு போடுறேன்னு மோடிஜி சொல்ல. இப்போ பொய்யான செய்திகளை பரப்புவதும் நிப்பாட்டுங்க. அநாகரிகமான பேச்சை நிப்பாட்டுங்க. தயவு செய்து இது கடைசியாக இருக்கட்டும்.